Look at these vadai, perfect and crispy. Taste and see how delicious. The best snacks. ஹலோ, எல்லோருக்கும் ரேவதி சம்பத்தின் அன்பான வணக்கம். இப்போ நம்ம கிறிஸ்பியாக வாழைப்பூ வடை பார்க்கலாம். வாழைப்பூ ஆஞ்சது கொஞ்சம் பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். மிக்ஸி ஜாரில் ஒரு அழகு கடலைப்பருப்பு ஊற வச்சதை போட்டு அதிலே வாழைப்பூவும் போட்டு 2 காஞ்ச மிளகாய், உப்பு, சோம்பு சிறிதளவு சேர்த்து கொரகொரப்பாக அரைச்சிக்கணும். கொரகொரப்பாக அரைச்சிங்கன்னா கொஞ்சம் பருப்பு தனியாக கொஞ்சம் தெரியணும். அப்போ தான் இது ரொம்ப கிறிஸ்பியாக நல்லா வரும். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இது பாருங்கள், இதில் ஒரு வெங்காயம் பொடியாக அரிஞ்சு சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இது நல்லா கலந்து விட்டுட்டு இது கூடவே கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். நம்ம கூட சேர்த்து அரைச்சிக்கிறதுனால அரைச்சிக்கலாம், இல்லை இப்படியேவும் சேர்த்துக்கலாம். குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்கன்னா இதை நல்லா அரைச்சிட்டோம்னா தெரியாது அவங்களுக்கு. இது நல்லா ஹெல்த்தி ரெசிபி. ஈவினிங் ஸ்நாக்ஸாக செஞ்சு சாப்பிட்லாம், இல்லை சாப்பாட்டு கூடயும் செஞ்சு சாப்பிட்லாம். இப்போ பாருங்கள், கடாயில் எண்ணெய் ஊற்றியாச்சு. சிறு சிறு வடையாக தட்டி போட்டுக்க போகிறோம். இன்னும் நல்லா கிறிஸ்பியாக வேணுன்னா அரிசி மாவு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம், அது உங்கள் விருப்பம். இப்போ பாருங்கள், போட்டாச்சு. சின்ன சின்ன வடையாக போட்டு தட்டி 2 பக்கமும் சிவந்த உடனே எடுத்துடலாம். இது ரொம்ப நல்லாயிருக்கும், கிறிஸ்பியாகவும் இருக்கும். நார் சத்து மிகுந்த இந்த வாழைப்பூ வடை ஹெல்த்தியானது. குழந்தைங்களுக்கு ஒரு வாட்டி இப்படி செஞ்சு கொடுத்து பாருங்கள், அவங்க எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். Wow, this vadai very crispy and tasty.